இந்த வேட்பாளர் பட்டியல் பட்டதாரிகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக பெண்களுக்கும் சரியான ஒரு சம பகிர்வு கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் செலினா இணைப்பில் இருக்கிறார். செலினா, வணக்கம். திமுகவின் வேட்பாளர் பட்டியல் வெளியாகியிருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு திமுகவின் வேட்பாளர் பட்டியல்களில் நட்சத்திர தொகுதிகள் அந்த இடத்தில் எப்படியான ஒரு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது செலினா? திமுகவின் வேட்பாளர் பட்டியல் என்பது வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் திமுக சார்பில் 164 இடங்களில் போட்டி இருக்கக்கூடிய வேட்பாளர்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது அறிவிப்பாக வெளியிட்டிருந்தார். குறிப்பாக நட்சத்திர வேட்பாளர்களாக கருதக்கூடியவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள், அதே போல அமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்கள், கடந்த முறை கூடுதலான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர்கள், அதே போல திமுக அதிமுக நேரடியாக போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் அதிக கூடுதலான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர்களை தான் நட்சத்திர வேட்பாளர்களாக கருதப்பட்டு திமுக சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் பார்த்தோம் கடந்த சட்டமன்ற 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று அமைச்சர்களாக இருக்கக்கூடிய 33 பேருக்கான அந்த பட்டியல் என்பது நட்சத்திர பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறது. அதே போல முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியும் நட்சத்திர பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறார். அதே போல முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் திமுகவில் இணைந்திருக்கக்கூடிய நிலையில் அவரும் நட்சத்திர வேட்பாளர்களாக களமிறக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக திமுகவை பொறுத்தவரையிலும் 164 இடங்களில் 125 இடங்கள் பொறுத்தவரையிலும் பட்டதாரிகள் இடம்பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல 18 பேர் பெண்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள். மருத்துவர்கள் 15 பேர், பொறியாளர்கள் 17 பேர், வழக்கறிஞர்கள் 29 பேர், முனைவர்கள் 7 பேர் என இடம்பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சுமார் 80% பேர் படித்த பட்டதாரிகளுக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இளைஞர்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த இடம் ஒதுக்கீடு என்பது வழங்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்தல்களில் மேலும் இளைஞர்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்க இருக்கலாம் என்றும் முதலமைச்சர் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருந்தார். குறிப்பாக திமுகவில் பல ஆண்டுகளாக தொடர்ச்சியாக போட்டி பெற்று தொடர்ந்து வெற்றி பெற்றிருக்கக்கூடியவர்கள் பலருக்கு இந்த முறை வாய்ப்புகள் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல அமைச்சர்களின் மகன்களுக்கும் இந்த முறை வாய்ப்புகள் அதிகமாக வழங்கப்பட்டிருக்கிறது. பெரியசாமி மகன் ஜி.பி. செந்தில்குமாருக்கு இந்த முறை திண்டுக்கல் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. பழனி சட்டமன்ற தொகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டு இருக்கக்கூடிய நிலையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசனை எதிர்த்து போட்டியிடுகிறார் அமைச்சர் பெரியசாமி மகன் ஜி.பி. செந்தில் குமார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடலூர் மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் 9 தொகுதிகளில் அமைச்சர்கள் இருவரும் மீண்டும் அதே தொகுதியில் களமிறக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக குறிஞ்சிப்பாடியில் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் மற்றும் திட்டக்குடியில் சி.வி. கணேசன் இந்த முறை போட்டியிடுகிறார்கள். தொடர்ந்து அவர்கள் அதே தொகுதிகளில் போட்டியிட்டு வெற்றி பெற்று வரக்கூடிய நிலையில் கடலூர் தொகுதியை பொறுத்தவரையிலும் 2 அமைச்சர்களுக்கான இடங்கள் என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த தேர்தலில் போட்டியிட்டவர்களுக்கு மீண்டும் வாய்ப்புகள் வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் நெய்வேலியில் சபா ராஜேந்திரனுக்கும் அதே போல புவனகிரியில் சரவணன் அவருக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த பட்டியல்ல இளைஞர்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு செலினா இந்த வேட்பாளர்கள் பட்டியல்ல? குறிப்பாக இளைஞர்களுக்கும் அதே போல பட்டதாரிகளுக்கும் அதிகமாக வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். 164 இடங்களில் மொத்தமாக பட்டதாரிகள் என 125 பேர் இடம்பெற்றிருப்பதாகவும் அதில் இளைஞர்கள் தான் அதிகமாக இருப்பதாக முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அதில் 60க்கும் மேற்பட்டவர்கள் புதுமுகங்களாக இருப்பதாகவும், மருத்துவர்கள் 15 பேர், அதே போல பொறியாளர்கள் 17 பேர், வழக்கறிஞர்கள் 29 பேர், முனைவர்கள் 7 பேர் இடம்பெற்றிருப்பதாக முதலமைச்சர் செய்தியாளர் சந்திப்பில் வாயிலாக தெரிவித்திருந்தார். குறிப்பாக வரக்கூடிய தேர்தலில் எந்த தேர்தலாக இருந்தாலும் இளைஞர்களுக்கு இனி அதிகமாக வாய்ப்பு கொடுக்க வேண்டும், இளைஞர் அணியில் இருக்கக்கூடியவர்களை வளர்க்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு திட்டங்களை முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கக்கூடிய நிலையில்தான் அடுத்தடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலும் வாய்ப்புகள் என்பது கொடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 15,000 பேருக்கும் மேலாக இந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான விருப்ப மனு அளித்திருந்தார்கள். அவர்களுக்கான நேர்காணலும் கூட நடைபெற்றிருந்தது. ஆனால் கடந்த முறை போட்டியிட்டவர்களுக்கு 164 பேரில் கடந்த முறை போட்டியிட்டவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் என்ற கேள்வியை எழுப்பியதற்கு முதலமைச்சர் தெரிவித்திருந்தார். ஒவ்வொரு தேர்தல்களிலும் ஒவ்வொருவருக்கும் வாய்ப்பு கொடுக்கப்படும், இனி வரக்கூடிய தேர்தல்களிலும் இளைஞர்களுக்கான வாய்ப்புகள் கொடுக்கப்படும் என்று தகவலை தெரிவித்திருந்தார். அதன்படி இந்த தேர்தலை பொறுத்தவரையிலும் 125 பேர்கள் பட்டதாரியாக இருப்பதாகவும் அந்த பட்டதாரியில் இளைஞர்களுக்கு அதிகமாக வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டிருந்தார். குறிப்பாக இந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையிலும்
திமுகவிற்கு அதிமுக பாஜக என்பது ஒரே எதிரியாக பார்க்கப்பட இருப்பதாகவும் அந்த அதிமுக பாஜக கூட்டணியை முறியடித்து 200 தொகுதிகளுக்கும் மேலாக வெற்றி வாய்ப்பை தங்கள் வசம் வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக தான் தொடர்ந்து பணிகளை மேற்கொள்ளப்பட்டு வந்தது. அந்த வகையில்தான் திமுக புதிதாக இருக்கக்கூடிய கட்சிகள் அனைத்தையும் கூட்டணியில் ஒன்று சேர்த்து இந்த முறை தேர்தலில் களம் காண்கிறது. அதிமுகவிடம் இருந்து பல்வேறு கட்சிகள் அதே போல சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கூட அங்கிருந்து திமுகவில் வந்து இணைந்திருந்தார்கள். அவர்களுக்குமான வாய்ப்புகளும் திமுகவில் இந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிமுகவிலிருந்து திமுகவிற்கு வந்த தேமுதிகவிற்கு 10 இடம் என்பது கொடுக்கப்பட்டு அவர்களுக்கு அந்த இட ஒதுக்கீடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து ஓ பன்னீர்செல்வம் அதே போல மனோஜ் பாண்டியன் ஆகியோரும் அங்கிருந்து பிரிந்து வந்திருக்கக்கூடிய நிலையில் அவர்களுக்கும் இந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக திமுக வரக்கூடிய தேர்தலை பொறுத்தவரையிலும் தமிழ்நாடு இந்திய கூட்டணி என்ற வகையில் தான் தேர்தலை சந்தித்து வரக்கூடிய நிலையில்தான் இப்பொழுது வேட்பாளர் பட்டியலிலும் அது போன்ற நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த முறை போட்டியிட்டு அதிக அளவில் வெற்றி பெற்றவர்களுக்கு இந்த முறை வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தொடர் பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டு அந்த வேட்பாளர் பட்டியலில் அந்த குறிப்பாக சட்டமன்ற உறுப்பினர்களின் பட்டியல் என்பது அதிகமாக ஏற்பட்டிருக்கிறது. அதே போல சென்னையிலும் கூட பாதிக்கு பாதி கடந்த முறை போட்டியிட்ட வேட்பாளர்களை தான் இந்த முறையும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கூட்டணி கட்சிகள் தொடர்ந்து சென்னையில் இடம் வேண்டும் என்று கேட்கப்பட்டிருந்த கூடதிலும் கூட 2 இடங்கள் மட்டுமே கூட்டணி கட்சிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. மீதம் இருக்கக்கூடிய இடங்கள் அனைத்திலும் திமுக தான் போட்டியிட இருக்கிறது. நட்சத்திர தொகுதிகளில் வேட்பாளர்கள் தேர்வு செய்தல என்ன மாதிரியான யூகங்கள் அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டிருப்பதா எடுத்துக்கொள்ளலாம் செலினா? குறிப்பாக நட்சத்திர வேட்பாளர்கள் பட்டியலாக கருதப்பட இருக்கக்கூடிய பட்டியல் என்பது குறிப்பாக கடந்த முறை போட்டியிட்டு வெற்றி பெற்று இந்த முறை அமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்கள், அதே போல கடந்த முறை எந்தெந்த தொகுதிகளில் வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருந்தது, அதே போல வாக்குகள் எந்த தொகுதிகள் அதிகமாக வாக்கு பெற்றிருந்தது, அந்த அடிப்படையில் தான் நட்சத்திர வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த முறை குறுகிய அளவில் எண்ணிக்கையில் தோல்வி அடைந்திருக்கக்கூடிய தொகுதிகளில் இந்த முறை கூடுதலாக அந்த தொகுதிகளில் வேலை செய்து கூடுதலாக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் என்ற அடிப்படையிலும் தொடர்ந்து பேச்சுவார்த்தை முதலமைச்சர் 1-to-1 சந்திப்பிலும் கூட அதிகப்படியாக வெற்றி பெற வேண்டும். அதே போல வாக்குகளும் கூட அதிகப்படியான எண்ணிக்கையில் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும். 1000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தால் அந்த தொகுதிகளில் கூடுதலாக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டு வந்தது. நட்சத்திர வேட்பாளர்களாக பார்க்கக்கூடிய நிலையில் குறிப்பாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய மாவட்ட பொறுப்பாளர்களாக அமைத்திருக்கக்கூடிய அமைச்சர்களை நட்சத்திர வேட்பாளர்களாக முன்னிறுத்தி அவர்கள் இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தொகுதிகளிலும் எவ்வாறு கடந்த முறையை விட இந்த முறை கூடுதலாக வாக்குகள் பெறுவதற்கான வியூகங்கள் அமைத்திருக்கிறார்கள் என்பது தொடர்பாக பேச்சுவார்த்தை என்பது அவ்வப்போது நடத்தப்பட்டு அவர்கள் நட்சத்திர வேட்பாளர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் அமைச்சர்களின் பட்டியலில் தான் முக்கியத்துவம் வாய்ந்த பட்டியலாக பார்க்கப்படுகிறது.